நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PhonePe வழியாக யூபிஐ பின்னை எப்படி நம்ம ரீசெட் பண்றது அப்படி சொல்லிட்டு பார்க்க போறோம். நம்ம வந்து யூபிஐ பின்னை ரீசெட் பண்றதுக்கு நம்ம வந்து ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ண போறது இல்ல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு இல்லாம நம்ம வந்து ஆதார் கார்டு வழியாக நம்ம எப்படி யூபிஐ பின்னை ரீசெட் பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய PhonePe வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய PhonePe ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓபன் வந்து பண்ணிட்டேன். இப்போ ஓபன் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா PhonePeயோட ஹோம் பேஜ்ல இருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க, மேல டாப்ல லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய ப்ரொஃபைல் ஐகான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுல பேமெண்ட் மெத்தட்ஸ்ல இதுல பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கும். இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்க எந்த பேங்க் அக்கௌண்டோட யூபிஐ பின்ன ரீசெட் பண்ணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் வச்சிருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டேன். உள்ள வந்துட்ட பிறகு இதுல வந்து பாருங்க, இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல யூபிஐ பின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ரீசெட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல இருக்கக்கூடிய ரீசெட் அப்படின்றது வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ரீசெட் வந்து கிளிக் பண்றேன். ரீசெட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு செட் யூபிஐ பின் யூசிங் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த வழியாக நீங்க வந்து யூபிஐ பின்னை ரீசெட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் டெபிட் ஏடிஎம் கார்டு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. டெபிட் ஏடிஎம் கார்டு வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு ப்ரொசீட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டு டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணணும். உங்ககிட்ட இப்ப ஏடிஎம் கார்டு இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து ஆதார் கார்டு யூஸ் பண்ணி நம்மளுடைய யூபிஐ பின்னை ரீசெட் வந்து பண்ணிக்க முடியும். அதுதான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டுக்கு பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டோட நம்பர் கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து கடைசி 6 நம்பர் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் கொடுத்திருப்பாங்க. உங்களுடைய மந்த்தும் இயரும் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அதுவும் ஏடிஎம் கார்டுல தான் இருக்கும். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுடைய யூபிஐ பின் வந்து நீங்க ரீசெட் வந்து பண்ணிக்கோங்க. புதிய பின் வந்து செட் பண்ணிக்கோங்க. அது எப்படி செட் பண்ண சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கூட இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆதார் கார்டு வழியாக யூபிஐ பின் வந்து ரீசெட் பண்ணலாம். அதனால இந்த பேஜ் விட்டு நான் டோட்டலா பேக் வந்துறேன். இப்போ இந்த பேஜ் விட்டு ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் வந்து பேக் வந்துறேன். இப்போ பேக் வந்த பிறகு நான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா பேக் வந்துருச்சு. இதுல மறுபடியும் ரீசெட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ரீசெட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுல மறுபடியும் இப்படி வந்து கேக்குது. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் நம்பர் லிங்க்டு வித் பேங்க் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஆதார் கார்டு மூலமா யூபிஐ பின்னை ரீசெட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்டோட உங்களுடைய ஆதார் கார்டை வந்து லிங்க் வந்து பண்ணிருக்கணும். நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பரும் ஆதார் கார்டு மொபைல் நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கணும். அப்படி இருந்தா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஆதார் நம்பர் லிங்க்டு வித் பேங்க் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த ப்ரொசீட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட் சொல்லிட்டு இது போல லோட் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு வெரிஃபை ஆதார் நம்பர் சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ உங்களுடைய ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய நம்பர்ல ஃபர்ஸ்ட் 6 டிஜிட் நம்பர் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய 6 டிஜிட் நம்பர் வந்து நீங்க சரியா பார்த்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய 6 டிஜிட் நம்பர் வந்து பார்த்து சரியா என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் சொல்லிட்டு இருக்கு. இந்த ப்ரொசீட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ரொசீட் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ இதுல இருக்கக்கூடிய ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டை வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. வெரிஃபை பண்றதுக்காக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து 2 ஓடிபி ஒரே நேரத்திலே வரும். பேங்க் சைடுல இருந்து வரும், ஆதார் கார்டு சைடுல இருந்து வரும். அதனால நீங்க கரெக்டா பார்த்து என்டர் வந்து பண்ணணும். இப்போ ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வந்துருச்சு. இப்போ நான் பேக் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணணும். இப்போ என்டர் 6 டிஜிட் ஆதார் ஓடிபி சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல வந்து என்டர் வந்து பண்ணணும். இப்போ நான் டோட்டலா இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துடுறேன். ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்து இப்போ உங்களுடைய மெசேஜ் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ மெசேஜ் ஆப் வந்து நான் கிளிக் பண்ணி ஓபன் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய மெசேஜ் ஆப்பை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 மெசேஜ் வந்திருக்கு. என்னுடைய பேங்க் தரப்புல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஆதார் கார்டு தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் வந்து வந்திருக்கு. பேங்க் மெசேஜ் வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. ஆதார் கார்டு மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவதா இருக்கு. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணும்போது கரெக்டா வந்து நோட் பண்ணணும். இப்போ ஆதார் கார்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்டர் பண்ண போறோம். ஆதார் கார்டுக்கான கோட் தான் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ண போறோம். அதனால ஆதார் கார்டு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து அந்த கோட் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த கோடை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க, இல்லனா நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்க நோட் பண்ணி அதுல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, மறுபடியும் நான் PhonePeக்கே வந்துட்ட பிறகு இதுல என்டர் 6 டிஜிட் ஆதார் ஓடிபி சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து அந்த கோடை நீங்க சரியா பார்த்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் நோட் பண்ண அந்த ஆதார் ஓடிபியை நான் சரியா பார்த்து அதுல என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஓடிபி பார்த்து நீங்க சரியா என்டர் பண்ணிட்டு கீழ வந்து பாத்தீங்கன்னா ஓகே இருக்கு, ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்டர் 6 டிஜிட் பேங்க் ஓடிபி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ பேங்க் தரப்புல இருந்து உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை பார்த்து என்டர் பண்ணணும். இப்போ நான் பேக் வந்துறேன். மறுபடியும் ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்து மறுபடியும் மெசேஜ் ஆப்பை கிளிக் வந்து பண்றேன். இப்போ நான் மறுபடியும் மெசேஜ் ஆப்பை கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க் தரப்புல இருந்து அந்த வந்த மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்துருச்சு. 2 மெசேஜ் ஒரே டைம்ல தான் வந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்டா இருக்கு பாருங்க, அந்த பேங்க்ல இருந்து வந்த மெசேஜ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஓடிபி வந்து வந்திருக்கு, அந்த கோட் வந்து வந்திருக்கு. இப்போ அந்த கோடை பார்த்து நீங்க அதுல சரியா என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய கோட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த எம்பின் அப்படின்ற அந்த கோட் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நோட் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓடிபியை பார்த்து இதுல சரியா என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த கோடை பார்த்து நான் சரியா வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். நோட் பண்ண கோடை வந்து சரியா என்டர் வந்து பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து நீங்க கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னுடைய பேங்க் ஓடிபி வந்து என்டர்
என்டர் பண்ணிட்டேன். இப்போ ஓகே வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்க சக்சஸ்ஃபுல்லா பேங்க் ஓடிபி நீங்க என்டர் பண்ணி முடிச்சிட்டு ஓகே கொடுத்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல செட் 4 டிஜிட் யூபிஐ பின் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய யூபிஐ பின் புதிய பின் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பழைய பின் வந்து உங்களுக்கு மறந்துருச்சு, அது தெரியல, அதை வந்து விட்டுருங்க. இப்போ நீங்க என்ன பின் புதுசா செட் பண்ண போறீங்களோ அந்த பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கான பின் வந்து நான் என்டர் வந்து பண்ணிட்டேன். இப்போ என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து பாத்தீங்கன்னா டிக் இருக்கு, கொடுத்துக்கோங்க. ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்த பிறகு கன்ஃபார்ம் 4 டிஜிட் யூபிஐ பின் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன பின் என்டர் பண்ணீங்களோ அதே பின்னை நீங்க திரும்ப என்டர் பண்ணிக்கோங்க. அந்த 4 டிஜிட் பின் நான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்டர் பண்ண சேம் பின் என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய யூபிஐ பின் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட யூபிஐ பின் வந்து சக்சஸ்ஃபுல்லா செட் ஆயிடுச்சு. நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ரீசெட் பண்ணி முடிச்சாச்சு. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து யூபிஐ பின் சக்சஸ்ஃபுல்லா செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ செட் பண்ண அந்த பின் வந்து சரியா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ணலாம். அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா டோட்டலா பேக் வந்துருங்க. இந்த பேஜ் விட்டு ஹோம் பேஜ்க்கு வந்துருங்க. ஹோம் பேஜ்க்கு வந்துட்டு இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ இதுல உங்களுக்கு செக் பேங்க் பேலன்ஸ் சொல்லிட்டு இருக்கும். இந்த செக் பேங்க் பேலன்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்க எந்த பேங்க் அக்கௌண்டோட யூபிஐ பின் ரீசெட் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பேங்க் அக்கௌண்ட் தான் வச்சிருக்கேன். அதை வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு யூபிஐ பின் வந்து கேட்கும். இப்போ நீங்க ரீசெட் பண்ண அந்த புதிய பின் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு ஓகே வந்து கொடுத்துறேன். ஓகே கொடுத்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து காமிக்கும். அப்படி கரெக்டா காமிச்சது அப்படின்னா உங்களுடைய யூபிஐ பின் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுது சொல்லிட்டு அர்த்தம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நம்மளுடைய யூபிஐ பின் வந்து ரீசெட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.